நேயர்களே, உங்களிடம் கிரகங்களின் சேர்க்கை, கிரக சேர்க்கையால் ஏற்படக்கூடிய பலன்கள், அது மட்டுமின்றி கிரக சேர்க்கையால் ஏற்படக்கூடிய விளைவுகள், யோகங்களை பற்றி கடந்த சில நாட்களாக பேசி வருகிறேன். குறிப்பாக கிரக சேர்க்கையானது, அதாவது நட்பு கிரகங்கள் ஒன்று சேருவது மிக மிக சிறப்பு. ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் சேர்வது அது சாதகமற்ற அமைப்பாகும். குறிப்பாக கிரக சேர்க்கை யோகங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கிய யோகமான கிரக மாளிகா யோகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூற வேண்டும் என்று உள்ளேன். குறிப்பாக கிரக மாளிகா யோகம் என்பது மாலை போட்டபடி கிரகங்கள் இருப்பது. அதாவது பொதுவாக ஒருவரது ஜாதகத்தில் கிரகங்கள் அதிகப்படியாக ஒரே ராசியில் சேருவது அவ்வளவு சிறப்பில்லைன்னு சொல்றோம். சில ஸ்தானங்களில் சேருவது நல்லது என்றாலும், சில விஷயங்களில் சேருவது நல்லது என்றாலும், சில விஷயங்களில் கிரக சேர்க்கையானது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்றோம். என்ன சேர்க்கைன்னு சொல்றேன்னா, பொதுவாக 10ஆம் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது தொழில் ரீதியாக யோகத்தை தரும். ஆனால் 10இல் சேரக்கூடிய கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் 7ஆம் வீட்டு அதிபதியாகவோ சுக்கிரனாகவோ இருக்கின்ற பொழுது களத்திர தோஷம் உண்டாகி விடுகிறது. அதுபோல 4ஆம் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது சொந்த வீடு யோகம், பூமி யோகம், அசையா சொத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொன்னா கூட அந்த கூட்டு கிரக சேர்க்கையுடன் 7ஆம் வீட்டு அதிபதியோ சுக்கிரனோ சேருகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா களத்திர தோஷம் உண்டாகி விடுகிறது. பொதுவாக கூட்டு கிரக சேர்க்கை சில ஸ்தானங்களில் நல்லதாக இருக்குமோ சரி, சில ஸ்தானங்களில் தோஷத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக 7ஆம் வீட்டில் 3 கிரகம் 4 கிரகம் இருக்கிறதுனால மன வாழ்க்கை நன்றாக இருப்பதில்லை. அது எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளவுதான் பண வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும், 7ல் போய் 4 கிரகம் போய் பாவகிரகமோ 5 கிரகமோ பாவகிரகமோ அமைஞ்சு போட்டால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க போறதில்லை. அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. அதுபோல 7ஆம் வீட்டு அதிபதி போய் ஒரு 3 கிரகம் 4 கிரகத்தோட சேருகின்ற பொழுது மன வாழ்க்கை ஏதாவது வகையில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. பொதுவாக கூட்டு கிரக சேர்க்கை, சில கூட்டு கிரக சேர்க்கை நல்லதுன்னு சொல்லாம சரி, அதிகப்படியாக கிரகங்கள் ஒன்றாக சேருவது, ஒரு ராசியில் சேருவது அவ்வளவு சிறப்பில்லை. பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒரே ராசி சக்கரத்தில் அமைந்தால் அதனை சன்னியாசி யோகம் என்று கூட சொல்லுவார். சில அமைப்புகளில் பலருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிரகம் ஒரு ராசியில் ஒரு கிரகத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒன்றா சேருதுன்னா அந்த 5 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகமானது 7ஆம் வீட்டு அதிபதியாகவோ அடுத்து சுக்கிரனாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட ஜாதகம் கொண்ட ஜாதகங்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை நன்றாக இருப்பதில்லை. அடுத்து பார்க்கின்ற போது இந்த மாதிரி சேர்க்கையானது ஜென்ம லக்னத்தில் அமைகின்ற பொழுது தோஷத்தோட பாதிப்பு சற்று குறைவு. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கையை அமைய பெற்றவங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருப்பதே இல்லை. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு கிரக மாளிகா யோகத்தை பற்றி ஏன் சொல்ல வந்தேன்னா, கூட்டு கிரக சேர்க்கை தோஷமானதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிரக மாளிகா யோகத்தை பற்றி சொல்லணுன்றதான் இந்த விஷயத்தை சொன்னேன். அப்படி பார்க்கின்ற போது கிரகங்கள் பரவலாக அமைகின்ற பொழுது பலவிதமான யோகங்கள் உண்டாகிறது. குறிப்பாக ஜென்ம லக்னத்துக்கு முன்பின் ராசிகளில் தொடர்ந்து கிரகங்கள் இருப்பது. கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கிறது. ராகு கேதுவை விட்டுடுங்க, மீதி 7 கிரகங்கள் லக்னத்திலிருந்து லக்னத்தை ஒட்டி மாலை போட்டபடி இருந்ததுன்னா 10ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீடு வரைக்கும் தொடர்ந்து கிரகங்கள் இருப்பது, 3ஆம் வீட்டு வரைக்கும் தொடர்ந்து கிரகங்கள் இருப்பது, 10ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டு வரைக்கும் தொடர்ந்து கிரகங்கள் இருக்குது. ராகு கேது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லணும். 10ல் ராகு 4ல் கேது அமைப்பெற்று தொடர்ந்து 11ல் ஒரு கிரகம், 12ல் ஒரு கிரகம், லக்னத்தில் ஒரு கிரகம், 2ல் 3ல் ஒரு கிரகம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு பலமான கிரக மாளிகை யோகமாகும். அப்படிப்பட்ட கிரக மாளிகை யோகம் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு பலமான வாழ்க்கையும், வசந்தமான ஒரு சூழ்நிலையும், ஏற்றம் உயர்வு முன்னேற்றத்தினை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். குறிப்பாக 7 கிரகங்கள் 7 கட்டத்தில் இருந்தால், 7 கிரகங்களும் தனித்தனியாக 7 கிரகங்கள் ஒரு ராசி கூட ஒரு கேப் கூட விடக்கூடாது, ஒரு கட்டம் கூட விடாமல் தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அது அற்புதமான ராஜயோகமாகும். சரி, ஒரு 4-5 கட்டங்கள் தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் கூட அது கூட ஒரு நல்ல உன்னதமான யோகமாகும். அதுபோல 3 கட்டங்கள் 4 கட்டங்கள் தொடர்ந்து இருந்தால் அதுவும் ஒரு உன்னதமான யோகமாகவும், நல்ல வளமான யோகமாகவும், வலிமையான யோகமாகவும், நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும் உண்டாக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வலிமையான தொடர்ந்து கிரகங்கள் தொடர்ந்து லக்னத்தை ஒட்டி தொடர்ந்து கிரகங்கள் இருப்பது நல்லதுன்னு சொன்னேன். லக்னத்தை ஒட்டி தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அது பலமான கிரகமால யோகமாகும். அப்படி கிரகங்கள் அமையப்பெற்ற ஜாதகங்கள் பார்த்தீங்கன்றால் சமுதாயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல வளமான வாழ்க்கையும் ஏற்றத்தையும் உயர்வையும் அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். அதனை தான் பலமான கிரகமால யோகம்னு சொல்லுவாங்க. அதுபோல் கிரகங்கள் தொடர்ந்து இருப்பதில் வந்து லக்னத்துக்கு 6, 7, 8 தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் 6, 7, 8 தொடர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபகிரகங்கள் அமையப்படுகின்ற பொழுது லக்னாதி யோகம்னு சொல்கிறோம். அது வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை, அது மட்டுமின்றி சிறப்பான ஆரோக்கியங்கள், நல்ல ஏற்றங்கள், உயர்வுகள், நல்ல முன்னேற்றங்கள், உயர்வுகள் உண்டாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6, 7, 8 தொடர்ந்து சுபகிரகங்கள் அமைப்பெற்றால் லக்னத்தையும் அந்த சுபகிரகங்கள் பார்க்கும். அதன் மூலமாக வாழ்க்கையானது வளமாகவும் நல்ல ஏற்றங்களாகவும் நல்ல முன்னேற்றங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். அதுபோல சந்திரனுக்கு 6, 7, 8 தொடர்ந்து சுபகிரகங்கள் அமைப்பெற்றால், அதனால் பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் தொடர்ந்து அமைப்பெற்றால் அதுவும் ஒரு சிறப்பான ராஜயோகமாகும். இதன் மூலமாக நல்ல சந்திராதி யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் அமைப்பட்டிருந்தால் கூட நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், உயர்வுகள், நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். பொதுவாக கிரகங்கள் பரவலாக இருப்பது ஒரு மிக சிறந்த அமைப்பாகும். இந்த மிக சிறந்த அமைப்பால் வாழ்வில் ஏற்றம், உயர்வு, நல்ல முன்னேற்றங்கள், அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் வசந்தகரமான வாழ்க்கை, சந்தோஷகரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும். பொதுவாக 4, 10 கிரகங்கள் அதிகமாக சேர்ந்திருந்தால் நல்லதுன்னு சொன்னால் கூட என்ன சொல்கிறேன்னா, அதிகமான கிரகங்கள் சேர்க்கின்ற மூலமாக மன வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. சில இடங்களில் வந்து குடும்பத்தில் பிரிவு, பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ஒரு ஆண் ஜாதகத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும் இரு செவ்வாய் கதிர், அது செவ்வாய் கதிர் கூடின்னு சொல்கிறான். கதிர் என்பது சூரியன். இந்த இரு செவ்வாய் கதிர் கூடி ஒரு ராசியில் அமைகின்ற பொழுது அவங்களுக்கு இருதார யோகன்றான். செவ்வாய் சூரியன் ஒரு ஜாதகத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகம் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகத்தில் இருதார யோகன்றான். அதுபோல சுக்கிரனுடன் எந்த பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள்றான். என்னதான் குரு பார்த்தாலும், என்னதான் வந்து சனி பார்த்தாலும், என்னதான் சுபகிரகங்கள் பார்த்தாலும், என்னதான் பாவகிரகங்கள் பார்த்தாலும் சுக்கிரனுடன் பாவகிரகங்கள் சேர்க்கை பெறுகின்ற பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் சேர்க்கை பெறுகின்ற பொழுது வேறு பெண் தொடர்புகள், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை உண்டாகிறது. பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கூட்டு கிரக சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பில்லை. கிரகங்கள் பலவராக அமைகின்ற பொழுது பெரிய தோஷங்கள், அதாவது திருமண வாழ்க்கையிலும் பெரிய தோஷங்கள் இல்லாமல், பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல், எல்லா வகையிலும் நல்ல ஏற்றங்கள், உயர்வுகள், நல்ல முன்னேற்றங்கள்லாம் அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலையும் வாழ்வில் வளமான ஒரு அமைப்பும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்றால் எல்லா வகையான செல்வங்களும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகும். நேயர்களே, இதுவரை கிரக மாளிகா யோகத்தை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.